அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். டாக்டர் எட்வர்ட் பேஷ் அப்படின்றவர் ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவர். அவருக்கு அலோபதியில் ஏற்பட்ட திருப்தியின்மையின் காரணமாக அவர் ஒரு எளிய மருத்துவத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்த மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இங்கே வியாதிக்கு முக்கியமான காரணம் மனிதனுடைய மனங்கள் தான். மனதை சீர்படுத்தினால் வியாதிகளும் சீராகும், உடல் ஆரோக்கியமும் சீர்படும் சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச ஒரு தத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். அவர் காடு மலைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் தேர்ந்தெடுத்தது பூக்களை தேர்ந்தெடுத்து, அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பூக்களை தேர்ந்தெடுத்து 37 வகையான மனிதர்களை பிரித்து 37 மலர்களை அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த மலர்களுடைய மனங்களால் மனிதனுடைய மனம் மாறுது, அதனுடைய வாசனையால மாறுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த மருத்துவத்தை தான் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 19வது மலர் மருந்தான லார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லார்ச் அப்படின்றது தன்னம்பிக்கையின்மை, தோல்வி மனப்பான்மை. அதாவது இந்த லார்ச் வகையை சேர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையே இருக்காது, தோல்வி பற்றின பயம் இருந்துகிட்டே இருக்கும். தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னம்பிக்கையின்மை, தாழ்வு மனப்பான்மை, தோல்வியை எதிர்நோக்கும் தன்மை அற்றவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்க ஒரு ஏணிப்படியாக தான் இருப்பாங்க, தவிர அவங்க முன்னேறி போக மாட்டாங்க. அந்த மாதிரி டைப் இருக்கக்கூடிய தான் இந்த லார்ஜ் தன்மை கொண்டவர்கள். அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்களை விட நான் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். என்னால் முடியாது அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதனால் அவங்க முயற்சியே செய்யாமல் தயக்கத்துலேயும் தோல்வி பற்றின பயத்துலையுமே இருப்பாங்க. அதாவது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவருடைய வெற்றியை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு இவங்க ஏணிப்படியாக இருந்துட்டு அவங்க முன்னேறிடுவாங்க, ஆனால் அவங்கள பார்த்து இவங்க பொறாமப்படுறதா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும் தன்னம்பிக்கை ஆற்றதும் தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியமும் இல்லாதவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த லார்ச் வகையை சார்ந்தவர்கள். தன்னம்பிக்கை சிறிதும் இல்லாமல் எந்த முயற்சியிலும் ஈடுபடாமலும் நமக்கு தோல்விதான் கிட்டும், இந்த திறமை நமக்கு போதாது என்று கருதி தன் செயலை செய்யாமல் இருப்பவர்கள் தான் இந்த லார்ச் வகையை சார்ந்தவர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த லார்ச்ன்ற மருந்து ஒரு நல்ல ஒரு மருந்தா இருக்கும். பயன்படுபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன் திறமை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், தோல்வி அடைவோமோ என்ற பயத்தில் எந்த வேலையிலும் ஈடுபடாத பயப்படுபவர்கள், மற்றவர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்வார்கள், திறமைகள் இருந்தும் அதை செயல்படுத்த தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது திரைக்கு பின்னால் இருந்து செயல்படுவார்கள். முன்னாடி ஒருத்தர் நிறுத்திட்டு பின்னாடி இவங்க செயல்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு ஏணிப்படியாக இருப்பாங்க, தவிர இவங்க முன்னேறி போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த லார்ச் வகை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த லார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பல திறமைகள் இருந்தும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் இம்மருந்து ஒரு நல்ல மருந்தை கை கொடுக்கும். திறமை இருந்தும் தன்னால் முடியாது என்ற எண்ணத்திலே இருந்து அந்த திறமையை வெளிப்படுத்த முன் வராமல் இருப்பவர்களுக்கும் இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாகவே தோல்வி பயம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தன்னுடைய பணிகளை சரியாக செய்ய முடியாது. அவங்களுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஒரு விஷயத்த தாங்களே சொல்ல பயந்துட்டு தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுங்க, இவர்கிட்ட இதை கேளு, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கேளு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் பேசுவதற்கே அஞ்சக்கூடியவர்களாகவும் தடுமாறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இத்தகைய குணம் இருப்பவர்களுக்கு இந்த லார்ச் மருந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தோல்வி பற்றின பயமும் போயிட்டு ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதராக அவர்
வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த மலர் மருந்து வந்து கொடுக்கும். இந்த லார்ஜ் தேவைப்படக்கூடியவர்கள் வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அவர்களால் முடியும், ஆனால் என்னால் முடியாது, இல்லை என்னால் முடியாதுப்பா, ஒரு மாதிரி இருக்கு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க. ஒரு போட்டியில் நான் கலந்துக்கிட்ட கூட என்னால் ஜெயிக்க முடியாது, நான் நிச்சயமாக தோற்று விடுவேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க. அவனுக்கு என்னப்பா, அவன் கெட்டிக்காரன், அவனுக்கு திறமை இருக்குது, நமக்கு திறமை இல்லை, என்னால் என் திறமையை வெளிப்படுத்தவே முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் தான் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இந்த லார்ஜ் மருந்துன்றது தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதாவது வந்து லார்ஜ்ன்ற மருந்து வந்து தன்னம்பிக்கையை வந்து வளர்த்து கொள்வதற்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். நம்ம முன்னாடி வந்து கார்ஸ்ன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, எப்படின்னா வந்து அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லி படித்தோம். அவங்க வந்து நம்பிக்கை இருக்கும், ஆனால் அவநம்பிக்கையோட வந்து செயல்படுவாங்க. ஆனால் இவங்க வந்து டோட்டலாகவே வந்து நம்பிக்கை அற்றவர்களாக இருப்பார்கள். இதுக்கும் அதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாணவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு வந்து இந்த லார்ஜ்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்து. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட வந்து அவங்க ஒரு கொஷினை கேட்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஏன்னா பயந்து பயந்து அவர் ஏதோ திட்டிட்டு வரோம் செஞ்சு வரோம்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஒரு எக்ஸாம்ஸ்க்கு போகும்போதே வந்து இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து இந்த மலர் மருந்தை வந்து, இந்த லார்ஜ்ன்ற மலர் மருந்து வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு திறமைசாலியாகவும் ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்களாகவும் மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த லார்ஜ்ன்ற மலர் மருந்துக்கு இருக்குது. ஸோ மிக்க நன்றி. எங்களுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மிக்க நன்றி.